இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல்ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 15 to 19 வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கேட்டபொழுதெல்லாம் நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்கின்ற பதிலை திருத்தூதர் பேதுரு கொடுக்கின்றார். ஆண்டவர் 3 முறை கேள்வி கேட்ட உடனே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, என் ஆடுகளை பேணி வளர், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் ஆடுகளை பேணி வளர் என்று ஆண்டவர் தன்னுடைய கடமையை குறித்து, பேதுரு ஆற்ற வேண்டிய வாழ்வில் அவர் ஆற்ற வேண்டிய கடமையை குறித்து உணர்த்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பணியாளர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய திட்டத்தின்படிதான் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாசிக்கின்றோம், அதே பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் அவர் குறிப்பிடுகிறார், உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள், கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள், ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாயிருங்கள். திருத்தூதர் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவுக்காக பல வேதனைகளை அனுபவித்தார். ஆனால் கடமைகளை அவர் செய்யாமல் இல்லை. மனித ரீதியில அவர் ஆண்டவர் இயேசுவை மறுதலித்தாலும் சிலுவையிலே தலைகீழாக இறப்பதற்கும் தன்னை அர்ப்பணித்தவர்தான் பேதுரு. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறப்பதற்கு முன்பாக ஒவ்வொருவருமே நினைக்க வேண்டிய ஒரு காரியம், பேதுருவை போல நாம் ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்திருக்கிறோமா இல்லையா என்பதுதான். நம்மிடத்தில் கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமைகளை நாம் ஆணவத்தோடோ அல்லது அதிகார துணியோடு செய்வதல்ல, மாறாக தாழ்ச்சியோடு பணி செய்து ஆண்டவரின் அருளை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் அருளை நாம் கேட்டு மன்றாடுவோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய பணியாளர்கள் என்பதற்கான அடையாளங்கள் என்ன என்றால் அன்பு பணிகள். நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களில் ஆண்டவர் சொல்லினதைப் போல, நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்று இருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள். இந்தந்த காரியங்கள் தான் ஆடுகளை பேணி வளர்ப்பது. ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, குருவாக, அருட்கண்ணீராக யாராக இருந்தாலும் சரி, பேதுரு கொடுத்த பதிலை போல, ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தை அளவில் அல்ல, மாறாக இவைகளை செயலாக்கப்படுத்துவதினால் மட்டுமே அது சாத்தியம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கடவுளை அன்பு செய்கிறேன் என்று அயலானை வெறுக்கிறவன் பொய்யன் என்று மறைநூல் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மனிதர்களை நேசிக்கிறோம் என்பதை செயல்களிலே காண்பித்து, உம்முடைய பணியாளர்கள் என்பதை இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அருளை எங்களுக்கு கொடுப்பீராக. உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென். God bless you.